தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவை பதவியேற்பு, புதிய வரலாறு படைக்கும் விஜய் தலைமையிலான அணி. தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக இன்று பார்க்கப்படுகிறது. விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவை ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி முன்னிலையில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்ட காட்சிகள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. பதவியேற்பு விழாவுக்கு பிறகு முதலமைச்சர் விஜயுடன் இணைந்து அனைத்து அமைச்சர்களும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்ட காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இளம் தலைமுறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகங்களும் பெண்களுக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவமும் இந்த அமைச்சரவையின் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பிரதிநிதித்துவம். இந்த புதிய அமைச்சரவையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மாவட்டத்திலிருந்து 7 அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் விஜயுடன் இணைந்து ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வெங்கடரமணன், மரியா வில்சன், வேளச்சேரி குமார் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நாமக்கல், கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கும் அமைச்சரவை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்திற்கு 3 அமைச்சர்கள் வழங்கப்பட்டிருப்பதும், பெண்களுக்கு பல முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டிருப்பதும் அரசியல் ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு. இந்த அமைச்சரவையின் முக்கிய அம்சமாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருப்பது பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறை அரசியல் உருவாகிறது என்ற கருத்தை பலரும் முன்வைத்து வருகின்றனர். மேலும் சமூக நீதி அடிப்படையில் பட்டியலின சமூகங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் முக்கிய இடம் வழங்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரிய நடவடிக்கையாக கூறப்படுகிறது. இன்னும் வெளியாவதற்கான இலாகா பட்டியல். தற்போது பதவியேற்பு மட்டும் நிறைவடைந்த நிலையில் எந்த அமைச்சருக்கு எந்த துறை ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் அதிகரித்துள்ளது. ஆளுநர் மாளிகையிலிருந்து விரைவில் அதிகாரப்பூர்வ இலாகா பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விசிகா மற்றும் ஐஓஎம் இணையுமா? அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து தற்போது பல்வேறு அரசியல் பேச்சுகள் எழுந்துள்ளன. குறிப்பாக விதுதாலாய் சிறுத்தைகள் காட்சி மற்றும் ஐஓஎம் சார்பிலான பிரதிநிதிகள் அடுத்த கட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடம்பெற வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. அரசியல் விமர்சகர்கள் கூறுவதாவது, இது தொடக்க கட்ட அமைச்சரவை மட்டுமே. இன்னும் சில நாட்களில் விரிவாக்கம் நடைபெறலாம் என்பதாகும். பகையின்றி ஆட்சி நடத்த வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர்கள் கூறிய கருத்துகளும் கவனம் பெற்றன. குறிப்பாக எல்லோரிடமும் அன்பாக இருந்து பகையின்றி ஆட்சி நடத்த வேண்டும் என்ற கருத்து முக்கியமாக பேசப்பட்டது. தமிழக அரசியல் புதிய திருப்பத்தை நோக்கி நகரும் இந்த தருணத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த அமைச்சரவை எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கும் என்பது இனி வரும் நாட்களில் தெரியவரும்.